எப்போவும் ஒரே மாதிரி கீரை பண்ணாமல் இந்த மாதிரி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2-3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 2-3 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதிலே பாலக்கீரை, சிறுகீரை எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா சுருண்டு மசாலாவோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.